காட்டுறேன். கொஞ்சம் அப்படி இப்படி மூட்டை முடிச்சா கிடக்கும், கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் காட்டுறதுக்கு என்ன இருக்குது இங்கே பாருங்கள். அச்சோ, ஒரு வாஷிங் மிஷின். இது வந்துட்டு இது அச்சோ என்ன சொல்கிறது, பெட்ரூமு. ஓகேங்களா, அங்கங்கே அப்படி இப்படி கிடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பெட்ரூமு, இது வாஷிங் மிஷினு, இது பாத்ரூமு, அப்புறம் இங்கே ஷெல்ஃபு. ஓகேவா, வச்சுருக்கா பாருங்கள். அங்கே போக முடியாது, அங்கே வந்துட்டு டிவி ஓடுது. ஓன் ஹவுஸாக ரெண்ட் ஹவுஸ் தான், ஓன் ஹவுஸ் எல்லாம் இல்லை. நீ நல்லா என்ஜாய் பண்ணுற போல். நான் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன். ஆமாம் ஆமாம், நான் எங்கன்னா என்ஜாய் பண்ணுறேன். என்ன டாலர் போ அடுத்த மாதம் ரெண்ட்டு நீங்கள் பே பண்ண போகிறீங்களா? இந்த வீடு 7,000 அவங்களுக்கு, அவங்க ரெண்ட் ஹவுஸ் தான். 7,000. இப்போ கலை என்ன பற்றி சொன்னல கேட்டேன்னு சிரிக்கலை. என்னது பண்ணிட்டா போச்சு. அங்கே நிற்கிறீங்க டாலர் ப்ரோ, அதெல்லாம் டாலர் ப்ரோ ரெடியாக இருப்பாங்க. உங்களை மாதிரி கஞ்சப்பட மாட்டாங்க நந்தகுமார் ப்ரோ. நீங்கள் இப்போ கஞ்ச பிசினாரியாக இருக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு கூட கஞ்சமாக இருப்பீங்க. நான்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா செலவு பண்ணுவேன். மித்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா தான் யோசிப்பேன். சாப்பிட்றதுக்கெல்லாம் காசே பார்க்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவேன். கூட ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவேன். கொஞ்சம் கழிச்சு வர்றேன் சிஸ். ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் நல்லா சுற்றி பார்த்தீங்க கை தூக்குங்க. நான் சுற்றியே காட்டலையே, பெட்ரூமில் இருக்கிறேன். பெட்ரூமை மட்டும்தான் காட்டுனேன். இன்னும் அவங்க ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. அது வேறு இப்போ டிவி போட்டிருக்குறா எங்கள் பாப்பா. இல்லைன்னா காட்டியிருப்பேன். வேணா என் தங்கச்சி ஹவுஸுன்னு சொல்லிட்டு ஹோம் டூர் போடவா? அவர் செலவு பண்ணுவார், பட் செலவு பண்ண அமௌண்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் அன்னை சொல்கிறத நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் நம்புவீங்க மதன் ப்ரோ, நாங்களாம் நம்ப மாட்டோம். ஓ அப்படியா, இதை மொத்தம் வீடுன்னு நினச்சேன். இது மொத்தம்தான் வீடுன்னு நினச்சிங்களா? ரைட்டு. இன்னும் வெளியில் இருக்குது. வேணா ஹோம் டூர் போடுறேன். என் தங்கச்சி வீடுன்னு வேணா ஹோம் டூர் போடுறேன். கொஞ்சம் வீடு அப்படி இப்படி இருக்குது. அதில் அவளுக்கு டிவி செல்லெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க, சவுண்டாக இருக்கும், அதனால தான். சூப்பர் மதன், என்னோட நிலைமை தெரிஞ்சவன் நீ மட்டும்தான். உங்கள் தம்பி உங்களுக்கு மட்டும்தானே சப்போர்ட்டு. சரி, 2 பிரியாணி பெண்டிங் இருக்குல்ல சிஸ்டர், அதில் என் அண்ணனுக்கு ஒன்று ஆர்டர் போட்டுருங்க. ஓகே மதன் ப்ரோ, அப்படியே ஆகட்டும். அப்பப்பா, அந்த மீதி ஒன்று இருக்கும்ல, அதை நான் வச்சுக்கிட்டுமா, நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுமா? நீயே டூர் தான் போயிருக்க, இதில் நீ ஹோம் டூர் போடுறியா? நீங்கள் தானே கேட்டீங்க. ஹாய் கீர்த்தி சிஸ், வாங்க வணக்கம். நீங்கள் ஒரு ஆள் தான் குறைஞ்சது, நீங்களும் வந்துட்டீங்க கீர்த்தி சிஸ்டர், வாங்க வணக்கம். வேணாம், அது எனக்கு வேணும். ஆடாடா, சரி சரி, வாங்கி தர்றேன் மதன் ப்ரோ. வேணாம், அந்த பிரியாணி எனக்கே கொடுக்க சொல்லு மதன் அப்படிங்கிறாங்க. நந்தா ப்ரோ, மதன் ப்ரோ ஹாய். கிட்டிசி சாப்பிட்டாச்சா? டைம் ஆச்சா? நான் வேற சாப்பிடணும். ஹாய் கீக்கி, நல்லா டேபிள் ஃபேனில் காற்று நல்லா வருது. ஹாய் கீர்த்தி அப்படிங்கிறாங்க மதன் ப்ரோ. என்ன கீக்கி இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க நந்தகுமார் ப்ரோ. அவங்க டெய்லியும் தான் வராங்க. கீர்த்தி சிஸ், நாளைக்கு உங்கள் அக்கா வர்றாங்களா? கலை எந்த ஊர்? ராஜா ப்ரோ ஹாய், வாங்க வணக்கம். ஈரோடு மாவட்டம். 1 பத்தாதா ப்ரோ உங்களுக்கு? எனக்கு வேணும்ல. சாப்பிட வந்தியா கீக்கி? அங்கே பாருங்க, உங்கள் தம்பி எனக்கு வேணுங்கிறாங்க. ஆக மொத்தம் எனக்கு ஒரு பிரியாணி யாரும் வாங்கி தர மாட்டீங்க. நந்தா ப்ரோ இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அதானே, கீர்த்தி சிஸ்டருக்கு தான் முழு உரிமை இருக்கே. பிரியாணி சொன்ன உடனே வந்துட்டியா, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க என்கிட்ட இருந்து. சரி மதன், போனால் போது, நீ சாப்பிடு. யூடியூப் செலிப்ரிட்டி ஆனதுக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அதுதான் வாங்கி கொடுத்தேனே, நான் சாப்பிட்டேன். நந்தா